போயிட்டு வாமா. வா அபிமா, போலாமா? வரேன். போயிட்டு வாங்க. வா. சரி ஈஸ்வரி. வா அபி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. அப்படியா? சரி சரி, நான் என்ன பண்றேன், தீக்குச்சி பையில அனுப்பி வைக்கிறேன். வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் மார்க்கெட்டுக்கு வர்றேன். சரி சரி சரி. ஆட்டோக்காரண்ணே, இருங்க இருங்க. டே தீக்குச்சி, அங்க லோட ஏத்திரு, நான் ஆட்டோல போயிடுறேன். நீ மார்க்கெட்டு போயிட்டு வந்துரு. சரி, போங்க. போலாண்ணே. போலாம். ஓ, நல்லா இருக்கு. கை நிறைய சீர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத கீழே வைக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரல? ஏய் கதிர், நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. அந்த அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தப்புன்னு நினைச்சு அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு திட்டம் போட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா அவளை இனிமே இந்த வீட்டை விட்டு ஜென்மத்துக்கும் வெளியில அனுப்ப முடியாத அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேடா. சீ அத்தை, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான் என்ன பண்ணேன்? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேள்வி கேக்குறியா? அபிய பிடிக்கலன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எப்படி அவ கன்சீவ் ஆனா? அத்தை, என்ன நம்புங்க, எனக்கு அந்த விஷயம் ஒண்ணுமே புரியல. தெரியல சொன்ன என்னடா அர்த்தம்? உனக்கே தெரியாம எல்லாம் நடந்துருச்சா? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே இவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் துர்கா, இப்படி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஏற்கனவே ஈஸ்வரி கொடுக்கற தைரியத்துல அந்த அபி நம்மள கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மதிக்கிறது இல்ல. இப்போ இந்த வம்சத்தோட வாரிசவ வயித்துல சுமக்க ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் அவ நம்மள ஒரு தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. நம்ம எல்லாரும் இந்த வீட்ல அடிமையா இருந்து காலத்தை கழிக்க வேண்டியதுதான். தங்கச்சி, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது தங்கச்சி. எந்த நம்பிக்கையில் அப்படிலாம் ஆகாதுன்னு சொல்றீங்க மச்சான்? அவ கன்சீவ் ஆன விஷயத்த கதிர்கிட்டயோ இல்ல துர்கா கிட்டே தானே முதல்ல சொல்லி இருக்கணும். ஆனா இவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம அவங்க அக்கா காரியை வர வச்சு அவகிட்ட ரகசியமா சொல்லிருக்கா. இதுல இருந்து தெரியலையா அவ உங்களை எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியலையா? அவ இந்த மாதிரி பண்ணதுக்கு அவ வாயில 2 போடு போட்டிருக்கணும். நீங்க என்னடானா அவ அக்கா காரி கூட சந்தோஷமா அவளையும் அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே உங்க மேல வெறி ஏறுது. கிரிஜா, இவங்களை எல்லாம் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவனை சொல்லணும். அவ கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? நம்ம கிட்ட எல்லாம் நடிச்சிருக்கான். போது நிறுத்துங்க. இதுக்கப்புறம் யாரு வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன மங்க, எதுக்கு இப்ப அழற? ஆமா, நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? இதனால ரம்யாக்கு தான் என் மேல கோவம் இருக்கும். நீ அவளோட இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல நீ, என்னால உங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு ரம்யாக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவ உங்க மேல எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டா. நீ சரி, ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பாத்திருக்க, இன்னும் 2 நாள் அவ கூட இருந்துட்டு வந்திருக்கலாம். அண்ணி, எனக்கு அங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்க நினைப்புதான். உங்க உடம்பு எப்படி இருக்கும் என்னமோன்னு உங்களதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல உங்களுக்கு மயக்கம் ஒண்ணு வரல இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்க. சொல்லப்போனா தலைவலியே வரலன்னா பாத்துக்கோயே. என்ன மங்க, நான் சொன்ன நம்ப மாட்டியா? அப்படி பாக்குற? அண்ணி, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப ரொம்ப அதிகமா நம்புறது உங்களை மட்டும்தான். ஆனா உங்க உடம்பு விஷயத்துல நீங்க சொல்றத என்னால இப்பயும் நம்பவே முடியல அண்ணி. மங்க, ஐயோ அத விடு, அத பத்தி எல்லாம் பேசாத. அழகு ஈஸ்வரி 2 பேரும் வர நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பேசுறது அவங்க காதுல விழுந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
இந்த பேச்சையே விட்டுரு. அண்ணே இங்கேயே இருங்கண்ணே. அபிமா பார்த்து இறங்கு. வா அபிமா. அம்மா வந்துட்டாங்க கண்ணத்தோட. என்னடா அபி கூட்டிட்டு வந்திருக்காமா? வந்துட்டீங்களா? அத்தை வாங்க மாப்ள. நீங்க எப்பதான் வந்தீங்க? இப்பதான் மாப்ள. சரி 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 சரி. ஏய், பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் ஸ்ட்ரெயின் பண்ற? அபி நீ மாசமா இருக்கேன்னு அண்ணி இப்பதான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. நீயும் உன் அக்கா மாதிரியே 2 குழந்தைகளை பெத்து கொடுக்கணும். ஐயையோ. சரியா? அபி அபி வேணாண்டா, நல்லா இருடா. அபி, உலகத்திலேயே சிறந்த செல்வம் மழலை செல்வம் தான். அது உனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். நீ வாழ்வாங்க வாழ்வ. சரியா? என்னதான் துர்காவும் சக்தி தம்பியும் எங்களை வேற வேறையா நினைச்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஈஸ்வரியும் ஒண்ணுதான். உன் வயித்துல வளர குழந்தையும் எங்க வீட்டு வாரிசு தான். இந்த வாரிசுங்களை நல்லபடியா 2 பேரும் சேர்ந்து பெத்து கொடுக்கணும். மங்கேம்மா, ரம்யா உங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஈஸ்வரி. நான் வந்ததுமே அண்ணிக்கிட்ட உங்களை இங்க தனியா விட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டாங்களான்னு கேட்டேன். அப்பதான் அண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. ஈஸ்வரி, நான் அபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். உன் மாமா அபிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு உடம்பு நல்லா இல்லாததுனால அவரால இங்க வர முடியல. இல்லனா அவரும் என் கூட இங்க வந்திருப்பாரு. அப்ப கூட அவர் வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நீங்க இருங்க, நானே ஈஸ்வரி கிட்ட சொல்லி அபிய கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அபிய கூட்டிட்டு போயிட்டு வந்துடட்டுமா? என்ன அபி, போயிட்டு வரியா? சரிங்க அத்தை, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி ஈஸ்வரி. அபிகண்ணு கிளம்பலாமா? வா. போயிட்டு வா அபி. பத்திரம். வா போ, 2 பேரும் வா விட்டு போலாம். சரி வா, நாம போலாம். வா. அண்ணா நீங்க கிளம்புங்க. சித்தி அவ வீட்டுல விட்டுருங்க. சித்தி ஏறுங்க. போயிட்டு வா. வரேன் ஈஸ்வரி. சரிங்க வரேன். அத்தை. வர அழகு தம்பி. சரி சித்தி. அண்ணா நீங்க கிளம்புங்க. பாய்.